வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கருவாடு செய்ய போகிறோங்க. ஒரு 6 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்க, தக்காளியில் ஒரு 6 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பெரிய பூண்டு தட்டி வச்சுருக்கேன். மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வெங்காயம் வச்சுக்கலாம். 100 கிராம் பால் சொரா கருவாடு எடுத்து கழுவிட்டு வெந்நீரில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீரில் கழுவினோம்னா உப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம். அதுக்காக அடுப்பில் ரெடியாக பாத்திரம் எடுத்து வச்சாச்சு. இந்த பேனில் நம்ம தாளிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ பூண்டு முதல்ல போட்டுக்கலாம். பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னால், அது நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னா கடைசியாக நம்ம குக் ஆனோடனையும் இந்த எண்ணெயில் ரெட் கலரில் அப்படி கிரேவி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக இப்போ அந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 6 தக்காளி நறுக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதங்கட்டும். நல்லா மூடி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கிளறிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரும். அப்போ நம்ம அந்த கருவாடு போடணும். இப்போ கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கிறேன். லேசாக கலர்னா போதும். ஒரு 3 மினிட்ஸில் வெந்துடும். ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல இருந்த குவான்டிட்டிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், நல்ல சூப்பராக வந்துடுச்சு. கிரேவி இந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும். ஸோ அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பதத்துக்கு வந்துடும். இதுக்கு நல்ல மழை காலத்தில் பருப்பு நல்லா வேக வச்சுட்டு கடுகு சீரகம் தாளித்து வெங்காயம் நிறைய போட்டு வதக்கி பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா கடைஞ்சிட்டு மல்லி இலையை போட்டு இறக்கி நெய் போட்டு பருப்பு சாதத்துக்கு இந்த கருவாடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கருவாடு எடுத்து வச்சாச்சு. இப்போ பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching.